சில பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, என்னோட குழந்தையோட வெயிட் நார்மலா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் கமெண்ட்ல வந்து இல்ல பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு என்னால அப்படின்னு கொடுத்துருந்தேன். முதல்ல எனக்கு அந்த குழந்தை என்ன வயசு என்னங்கிறத தெரியணும். அதை தெரிஞ்சாதான் அந்த வெயிட் நார்மலா இல்லையான்னு சொல்ல முடியும். நீங்க இந்த வேல்யூவை சொல்லி கேட்காம அது பக்கத்துல இருக்க இந்த சென்டைல தான் சொல்லி கேட்கணும். வணக்கம். சில பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, என்னோட குழந்தையோட வெயிட் நார்மலா அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து ஒரு வேல்யூ போட்டு 250 கிராம் 350 கிராம்னு போட்டு சார் இந்த வெயிட் நார்மலா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் கமெண்ட்ல வந்து இல்ல பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு என்னால அப்படின்னு கொடுத்துருந்தேன். அது ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா EFW அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட், அந்த குழந்தையோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது. அது பக்கத்தில் அந்த இவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ வேணா இருக்கலாம், 200 கிராமா இருக்கலாம், 300 கிராமா இருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பர்சன்டேஜில் இருக்கும். இதுதான் வந்து சென்டைல்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு 400 மார்க் எடுத்திருக்கு, இல்லை 450 மார்க் எடுத்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து அந்த குழந்தை எத்தனாவது படிக்குதுன்னு தெரியணும். இப்போ அது 12வது படிக்குது அப்படின்னா அந்த 450 மார்க்குங்கிறது ரொம்ப கம்மி. 1200க்கு 450 தான் எடுத்திருக்குன்னு அர்த்தம். அதே இது 10வது படிக்குது அப்படின்னா 500க்கு 450 எடுத்திருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப நல்ல மார்க். முதல்ல எனக்கு அந்த குழந்தை என்ன வயசு என்னங்கிறத தெரியணும். அதை தெரிஞ்சாதான் அந்த வெயிட் நார்மலா இல்லையான்னு சொல்ல முடியும். அந்த வெயிட் அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது இந்த வெயிட் நார்மலா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வேல்யூவை சொல்லி கேட்காம அது பக்கத்தில் இருக்க இந்த சென்டைல தான் சொல்லி கேட்கணும். இந்த சென்டைல் எவ்வளோன்னு பாருங்கள். இந்த சென்டைல் வந்து 10லேருந்து 90க்குள்ளே இருந்துச்சுன்னா அது நார்மல். சப்போஸ் இப்போ 10க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து குழந்தை வெயிட்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் 3க்கும் கம்மியாக இருக்குன்னா குழந்தையோட வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே 90க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா குழந்தை ரொம்ப குண்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சென்டைல வச்சு தான் நான் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டுமே இந்த சென்டைல வச்சு தான் குழந்தையோட வெயிட்டை தெரிஞ்சுப்பாங்க. இந்த நார்மலாக வெறும் EFW வேல்யூவை வச்சு ஒன்றும் பலன் கிடையாது. அந்த வேல்யூ இந்த குழந்தை வயசுக்கு நார்மலாக இல்லையாங்கிறது இந்த சென்டைலில் தான் இருக்குது. உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கும்போது இந்த சென்டைல பார்க்குறதும், இந்த சென்டைல சொல்லி டாக்டர் கிட்ட பேருனா இந்த சென்டைல இருக்கே இது ஓகேவா அப்படின்னு கேட்குறது தான் நார்மல். அதே மாதிரி சில நேரங்களில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை ரிப்போர்ட்டில் வந்து 74 சென்டைல் இருந்திருக்கும், இந்த தடவை வந்து 20 சென்டைல் இருக்கும். அப்படின்னாலும் அது அப்நார்மல். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் தான் 10லேருந்து 90 வரைக்கும் நார்மல்னு சொன்னீங்களே அப்படின்னு. 50 சென்டைலுக்கு மேலே ஃபாலும் இருக்கக்கூடாது. 3ஆம் மாதம் பார்த்ததுலையோ இல்லை ஒரு 5ஆம் மாதம் பார்த்த ஸ்கேன்லேயோ வந்து 74 சென்டைல் இருக்குது. இப்போ நான் திரும்ப ஒரு 8ஆம் மாதமோ 7ஆம் மாதமோ பார்க்குறேன், இப்போ வந்து 20 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதுவும் அப்நார்மல். அவ்வளோ வெயிட்டும் குறைஞ்சிருக்கக்கூடாது குழந்தைக்கு. இது எல்லாமே இந்த சென்டைல வச்சு தான் அந்த குழந்தையோட வெயிட்டை வந்து நாங்கள் புரிஞ்சுப்போம். உங்களுக்கு ஒரு குழந்தையோட வெயிட் நார்மல்னு தெரியணும்னா அந்த ரிப்போர்ட்டில் சென்டைல் இருக்கணும். அந்த சென்டைல் இருந்தால் தான் அது ஒரு நல்ல வேலிடான ஃபீட்டல் மெடிசன் ரிப்போர்ட்டே. தேங்க்யூ எவ்ரிஒன்.